வியூவர்ஸ், பொதுவா நம்ம எல்லாருமே குழந்தைகளை கார்ட்டூன்களை தான் பார்க்க சொல்லுவோம். ஆனா சில கார்ட்டூன்களால குழந்தைகள் பாத்ரூம் போக கூட பயந்துருக்காங்க. டிவி கூட பார்க்காம பயத்துல அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தின 7 கார்ட்டூன்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அமேசிங் டிஜிட்டல் சர்க்கஸ். டிஜிட்டல் சர்க்கஸ்ங்கிற இந்த கார்ட்டூன் ஷோ யூடியூப்லயே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் ஷோ. இந்த கார்ட்டூனோட முதல் எபிசோடே யூடியூப்ல 426 மில்லியன் வியூஸ் போச்சு. அந்த அளவுக்கு குழந்தைகள் இந்த கார்ட்டூனை ரொம்பவும் விரும்பி பார்த்தாங்க. இந்த கார்ட்டூன்ல வர மெயின் கேரக்டரான போமிங்கிற இந்த பொண்ணு ஒரு சர்க்கஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கார்ட்டூன் ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த எபிசோடுகள்ல இந்த பொண்ணு மட்டும் இல்லாம இந்த கார்ட்டூன்ல இருக்கிற எல்லா கேரக்டர்களையும் கெய்ன்ங்கிற இந்த ரிங் மாஸ்டர் தான் இந்த சர்க்கஸ்குள்ள அடிச்சு வச்சு இந்த சர்க்கஸை நடத்துவாரு. எல்லா கேரக்டர்களும் இந்த சர்க்கஸை விட்டு தப்பிக்க முயற்சி பண்றதுதான் இந்த கார்ட்டூனோட கதையே. முதல்ல ஃபன்னா போன இந்த கார்ட்டூன் கொஞ்சம் கொஞ்சமா வயலன்ஸா மாற ஆரம்பிச்சது. ஆயுதங்களை பயன்படுத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிற மாதிரி இந்த கார்ட்டூனை எடுத்துட்டு போனாங்க. குழந்தைகளுக்கு வயலன்ஸை சொல்லி கொடுக்கிறது மட்டும் இல்லாம இதோட டிஸ்கிரிப்ஷன்லயே சைக்காலஜிக்கல் டார்க் காமெடின்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது வாழ்க்கையே வெறுக்கிற கார்ட்டூன் கேரக்டர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இந்த கார்ட்டூனோட கதையை மாத்துனாங்க. ஒரு கட்டத்துல இதுல இருந்த சில கார்ட்டூன் கேரக்டர்கள் போதை மருந்துகள் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி காட்டினதுனால நிறைய பெற்றோர்கள் இந்த கார்ட்டூனை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே இந்த கார்ட்டூன் நிறுவனமே இனிமே நாங்க குழந்தைகளுக்கு தவறான விஷயத்தை காட்ட மாட்டோம்னு இந்த கார்ட்டூனோட கதையையே மாத்திட்டாங்க. ஆனாலும் இந்த கார்ட்டூனை பார்த்து நிறைய குழந்தைகள் அவங்க பெற்றோர்கள் கிட்டயே வயலன்ஸா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்கிபிடி டாய்லெட். இந்த கார்ட்டூன்ல ஸ்கிபிடி டாய்லெட்ங்கிற ஏலியன் கேரக்டர்கள் டாய்லெட்டுக்கு மேல மனித தலையோட பூமிக்கு வந்து உலகத்தை அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிற மாதிரி இந்த கார்ட்டூனோட கதையை உருவாக்கி இருப்பாங்க. அதாவது மனிதர்களுக்கும் இந்த ஏலியன்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி தான் இந்த கார்ட்டூன் கதையையே உருவாக்கி இருந்தாங்க. இந்த சேனலுக்கு 47 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. 2000 கோடி வியூஸ்க்கு மேல போயிருக்கு. அந்த அளவுக்கு குழந்தைகள் இந்த கார்ட்டூனை ரொம்பவும் விரும்பி பார்த்தாங்க. பொது இடங்கள்ல கூட குழந்தைகள் இந்த கார்ட்டூன் கேரக்டர்களை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக இந்த குழந்தைகள் மூலம் சலவை செய்யற பிரெயின் டாட் கண்டென்ட்களா மாற ஆரம்பிச்சது. அதாவது எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு புதுசா எதையாவது காட்டி குழந்தைகளை தொடர்ந்து இந்த கார்ட்டூனை பார்க்க வைக்கிறது. இந்த மாதிரி புது புது விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது குழந்தைகளுடைய பிரெயின் ஸ்லோவா செய்யற படிக்கிற எழுதுற விஷயங்கள் எல்லாம் போரிங்னு ஃபீல் பண்ணி குழந்தைகள் படிப்பை கெடுக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே போக போக இந்த கார்ட்டூன்ல நிறைய வயலன்ஸையும் காட்ட ஆரம்பிச்சதுனால முதல்ல ரஷ்யாவுல இந்த கார்ட்டூனை தடை பண்ணி இந்த கார்ட்டூனால குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனையே ஆரம்பிச்சாங்க. போலீஸ் மொத்தமா ரிலீஸ் ஆன 70 எபிசோடையும் பார்த்துட்டு இந்த குழந்தைகளுக்கு ஆபத்தான கார்ட்டூன்னு ரஷ்யால இந்த கார்ட்டூனை தடையே பண்ணாங்க. நிறைய குழந்தைகள் இந்த கார்ட்டூனை பார்த்து பயந்து பாத்ரூமுக்கே போக மாட்டோம்னு அழுதுருக்காங்க. ஏன்னா டாய்லெட் மாதிரி உருவம் வந்துதான் மனிதர்களை தாக்குறதுனால நிறைய குழந்தைகள் பாத்ரூம் போக கூட பயந்து இருக்காங்க. அடுத்தது ஸ்மைலிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மைலிங் ஃப்ரெண்ட்ஸ்ங்கற இந்த கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணும்போதே இது அடல்ட்ஸ்க்கான கார்ட்டூன் ஷோன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த கார்ட்டூன்ல வர சார்லி அண்ட் பிம்ங்கற இந்த 2 கேரக்டரும் மத்தவங்களுக்கு உதவி பண்ற ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் நடத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த 2 கேரக்டர்களும் தொடர்ந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்ததுனால குழந்தைகளுக்கு இந்த கார்ட்டூன் ரொம்பவே பிடிச்சிருச்சு. முதல்ல ஜாலியா போன இந்த கார்ட்டூன் போக போக மாத்தி மாத்தி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிற மோசமான கார்ட்டூனா மாறிடுச்சு. இதுல நிறைய அடல்ட் காமெடிகளையும் சேர்த்து இதுல வர கேரக்டர்கள் குடிக்கிற மாதிரியும் போதை பொருட்களையும் பயன்படுத்துற மாதிரி காட்டுனதுனால நிறைய பெற்றோர்கள் இந்த கார்ட்டூனை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இது அடல்ட் கார்ட்டூன்ங்கிறதுனால இந்த கார்ட்டூனை பேன் பண்ண முடியல. இப்ப வரைக்கும் கூட இந்த கார்ட்டூன் டிவில இருந்து யூடியூப் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் இருக்குது. குழந்தைகளும் இந்த கார்ட்டூனை பார்த்து கெட்டு போக தான் செய்றாங்க. அடுத்தது போபி தி பெர்ஃபார்மர். இது வரைக்கும் வந்த கார்ட்டூன் ஷோக்கள்லயே இந்த கார்ட்டூன் ஷோவை தி மோஸ்ட் டிமோனிக் கிட்ஸ் ஷோன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கார்ட்டூன் ஷோ 2000ல ஜப்பான்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த கார்ட்டூன்ல வர போபிங்கிற இந்த கேரக்டர் புது புது சர்க்கஸ் ட்ரிக்ஸ்களை கத்துக்கிற மாதிரி இந்த கார்ட்டூனை உருவாக்கி இருந்தாங்க. அதாவது மேஜிக்கையும் சர்க்கஸையும் கத்துக்கிற போப்பி சர்க்கஸை கத்துக்கும் போது பண்ற தவறுகளை முதல்ல காமெடியா சொன்னாங்க. இதனால குழந்தைகளும் இந்த கார்ட்டூனை ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. ஆனா போக போக இந்த போப்பி மென்டலா பாதிக்கப்பட்டு இந்த சர்க்கஸ்ல இருக்கிறவங்களை எல்லாம் இறக்கமே இல்லாம கொடூரமா கொல்ற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்ட்டூன்ல ஹீரோவா இருந்த இந்த போப்பி வில்லனா மாதிரி ரொம்பவும் மோசமான விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுனால நிறைய பெற்றோர்கள் இந்த கார்ட்டூனை கம்ப்ளைண்ட் பண்ணி டிவில இந்த கார்ட்டூனை ஒளிபரப்ப தடை விதிச்சாங்க. ஆனா இந்த கார்ட்டூன் நிறுவனம் இந்த மொத்த கார்ட்டூன் எபிசோடையும் யூடியூப்லயே அப்லோட் பண்ணிட்டாங்க. இதனால இப்ப வரைக்கும் கூட நிறைய குழந்தைகள் இப்பவும் இந்த கார்ட்டூனை பார்த்து கெட்டு போறாங்க. அடுத்தது கரோலைன். கரோலைன்ங்கிற இந்த கார்ட்டூன் ஷோவை ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கார்ட்டூன் ஷோவா தான் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கார்ட்டூன்ல வர கரோலைன்ங்கிற மெயின் கேரக்டரை முதல்ல குழந்தைகளை ரொம்பவும் பாசமா வளர்க்கிற ஒரு அம்மாவா தான் காட்டினாங்க. இதனால குழந்தைகளுக்கு இந்த கார்ட்டூனை ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடும் பல மில்லியன் வியூஸ் போயிட்டு இருந்த டைம்ல இந்த கார்ட்டூன்ல வர குழந்தை இவங்க வீட்ல ஒரு சீக்ரெட் டோரை கண்டுபிடிக்கும். இந்த டோருக்குள்ள போய் பார்த்தா இவங்க
அம்மாவுக்கு ஒரு தனி உலகமே இருக்கும். இந்த உலகத்துல இவங்க ரொம்பவே கெட்டவங்களா இருப்பாங்க. கண்ணுல பட்டன்களை மாட்டிக்கிட்டு பார்க்கவே வில்லி மாதிரி ரொம்பவும் வித்தியாசமா நடந்துப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி பட்டன்ஸ் தான் இருக்கும். இவங்க பொண்ணுக்கும் கண்ணுல இந்த பட்டனை பிக்ஸ் பண்ணிட்டா இவங்க பொண்ணும் இந்த உலகத்தை விட்டு வெளியில போக முடியாம இங்கேயே மாட்டிப்பாங்க. இதனால இவங்க அம்மாவே இந்த பொண்ணுடைய கண்ணுல பட்டனை மாட்ட ட்ரை பண்ணுவாங்க. இத பார்த்துட்டு நிறைய குழந்தைகளும் அவங்க கண்கள்லயும் பட்டனை பிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணி கண்கள்ல காயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. இது இல்லாம அவங்க அம்மாவே தம் பெத்த குழந்தைகளை கொடுமைப்படுத்துற மாதிரி காட்டினதுனால நிறைய குழந்தைகள் அவங்க அம்மாக்களை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால நிறைய பெற்றோர்கள் இந்த கார்ட்டூனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால இந்த கார்ட்டூனுடைய டைரக்டரும் ரைட்டருமான ஹென்றி சிலிக்ங்கிற இவரே இந்த கார்ட்டூன் குழந்தைகள் எப்படி அவங்களுடைய பயத்துல இருந்து வெளியே வரதுன்னு டீச் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கார்ட்டூன்னு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. இத ஃபேமிலி ஃப்ரெண்ட் கார்ட்டூன்ல இருந்து 9 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் மட்டும் பாக்குற கார்ட்டூனா மாத்துனாங்க. ஆனாலும் இந்த கார்ட்டூன்ல காட்டுற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் அம்மாவையே வெறுக்கிற மாதிரியான கண்டென்ட்டா இருக்கிறதுனால இந்த கார்ட்டூனையே பேன் பண்ண சொல்லி நிறைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் இந்த கார்ட்டூன் குழந்தைகள் பாக்குற மாதிரி யூடியூப்ல கூட இருக்குது. அடுத்தது யூனிகார்ன் வாஸ். இந்த கார்ட்டூன் 2022ல படமா கூட ரிலீஸ் ஆச்சு. பொதுவா படமா ரிலீஸ் ஆகிற கார்ட்டூன்களுக்கு எந்த வயசுல இருந்து இந்த கார்ட்டூன்களை பார்க்கலாம்னு ஒரு சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க. ஆனா இந்த கார்ட்டூன் அமெரிக்கால என்ஆர்ங்கிற சர்டிபிகேட்டோட ரிலீஸ் ஆச்சு. அதாவது இதுக்கு நாட் ரேட்டட்னு அர்த்தம். எந்த வயசுல இருந்து இந்த கார்ட்டூனை பார்க்கலாம்னு சொல்லாததுனாலயும் இந்த கார்ட்டூன்ல குழந்தைகளுக்கு பிடிச்ச யூனிகார்ன்ஸ் இருக்கிறதுனாலயும் நிறைய குழந்தைகள் இந்த கார்ட்டூனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நல்லா போன இந்த கார்ட்டூன் கொஞ்சம் எபிசோடுக்கு அப்புறம் இந்த கார்ட்டூன்ல வர கரடிகளுக்கும் யூனிகார்ன்களுக்கும் சண்டை வர ஒரு கார்ட்டூனா மாறிடுச்சு. கரடிகள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு யூனிகார்ன்ஸை விட பவர்ஃபுல்லா மாறி கரடிகளுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியே உருவாக்கிடுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யூனிகார்ன்ஸ் காடுகள்ல வாழும். ஒரு கட்டத்துல இந்த கரடிகள் எல்லாம் காடுகளுக்குள்ள போய் யூனிகார்ன்ஸை கொடூரமா கொல்ற மாதிரி காட்டுவாங்க. ஒரு குழந்தைகள் பாக்குற கார்ட்டூனை ரொம்பவும் வயலன்ஸா மாத்தி கரடிகள் ஒரு ராணுவத்தையே அமைச்சு மொத்த யூனிகார்ன்ஸையும் கொடூரமா நெருப்ப வச்சு எரிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச இந்த அழகான யூனிகார்ன்ஸை கரடிகள் இப்படி கொடூரமா கொல்றத பார்த்து நிறைய குழந்தைகள் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்காங்க. சில குழந்தைகள் இந்த கார்ட்டூனை பார்த்து டிஸ்டர்ப் ஆகி சாப்பிடுறத கூட நிறுத்தி இருக்காங்க. இதனால நிறைய நாடுகள்ல இந்த கார்ட்டூனுக்கு தடை விதிச்சிட்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது டோன்ட் ஹக் மீ ஐ அம் ஸ்கேர்ட். இந்த கார்ட்டூன் 2021ல யூடியூப்ல தான் முதல்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல எல்லோ, ரெட், கிரீன் கைஸ்னு இந்த 3 கேரக்டர்ஸும் தான் ரொம்பவும் முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த 3 கேரக்டர்ஸும் ஒவ்வொரு எபிசோட்லயும் படிக்கிறது, எழுதுறது, கலரிங் பண்றதுன்னு புதுசா எதையாவது கத்துப்பாங்க. இதனால குழந்தைகள் கிட்ட இந்த கார்ட்டூன் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. முதல்ல நல்லா போயிட்டு இருந்த இந்த கார்ட்டூன்ல கிளாக்ங்கிற இந்த கேரக்டரை கொண்டு வந்தாங்க. இந்த கிளாக் இவங்க தப்பு பண்ணும்போது இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறேன்னு நேரத்தை வேகமா சுத்தி இவங்களை வேகமா வயசாக வச்சு இவங்களை வயசானவங்களா மாத்தி இவங்களை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த இந்த கார்ட்டூன்ல இந்த கிளாக் செய்யற வேலைகள் எல்லாம் பார்த்து குழந்தைகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணாதவங்களை இந்த கிளாக் கொடுமைப்படுத்துற மாதிரி காட்டுனதுனால சில குழந்தைகள் இந்த கார்ட்டூனை பார்த்து ஸ்கூலுக்கே போக மாட்டோம்னு கூட அடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் இந்த கார்ட்டூனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கார்ட்டூனுடைய கதையையே மாத்திருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்கறத நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கெட்டதுன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.